கையில் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்கிது. நீங்கள் அதை வச்சு பாஸ்ட்டுக்கு போவீங்களா இல்லை ஃபியூச்சருக்கு போவீங்களா? ஃப்யூச்சருக்கு தான் போவேன். என் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ அது பார்க்குறக்காக. நீங்கள்? நான் பாஸ்ட்டுக்கு போவேன். பாஸ்ட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணுவேன். அவ்வளோதான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு பாஸ்ட்டுக்கு போனேன். இந்த 2023 இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஃபைனலில் போய் ஃபஸ்ட்டு எப்படியாவது ஜெயிக்கிற வழியை பார்க்கணும். அதை மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். பாஸ்ட்டுக்கு தான் போவேன். ஒரு நிறைய எக்கச்சக்க விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது. நிறைய தவறுகள் நடந்து போச்சு, அதையெல்லாம் மாற்றி விட்டு வரணும். நல்லா யோசி. நீ கடந்த காலத்துக்கு போனா அந்த கடந்த காலம் உன் எதிர்காலமா மாறிடும். அப்ப அந்த நிகழ்காலம் உன் கடந்த காலமா ஆயிடும். அதாவது உன்னோட புது எதிர்காலத்தை மாற்ற முடியாது. அதுதான் உண்மை. ஆக்சுவலி பாஸ்ட்டுக்கு தான் போவேன். என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்க்கு தான் போவேன். ஸோ என்னோடய ஸ்கூல் டேஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட திருப்பி எகெயின் நான் வந்துட்டு ரீயூனியன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் பாஸ்ட்டுக்கு தான் போவேன். பார்த்து எழுது. ஐயோ ஒன்றும் இல்லை, பார்த்து எழுது. அப்படியே கொடுக்குறேன் இல்லைம்மா, வாங்கிக்க. அதானே. எனக்கு டைம் ட்ராவல் மிஷின் கிடச்சிதுன்னா நான் பாஸ்ட்டுக்கு போவேன். என்னுடைய சைல்ட்ஹுட் நான் கொஞ்சம் விஷயத்த மிஸ் பண்ணேன், அது எல்லாத்தையும் ஐ ஹாவ் டு என்ஜாய் இட் அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட்டுக்கு தான் போவேன். நான் எல்லோரும் பாஸ்ட்டுக்கு போவேன்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு தான் போவேன். ஏன்னா நம்ம எப்படியெல்லாம் அடி வாங்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம்ல. வீரனுக்கு புரிந்தது தப்பிக்க ஒரே வழி யுத்தம். இப்போ நான் போகிறேன்னா இப்போ ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம்ல. டைம் மிஷின் இருந்தா எது காலை வச்சிரவா. அதுதான் ப்ரோ, நான் என் பேசிக்கான தாட்ஸ் அதுதான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என் தாட்ஸ்லாம். பிரச்சனை இல்லை. என்னது கழுத்து திருப்பி போட்டுருவா. பாஸ்ட்டுக்கு தான் போவேன். எதனாலனா நான் செஞ்ச தப்பில் திருத்திக்குவேன். அது எதுவாக இருந்தாலும் சரி. நாங்களும் தானே இருக்கோம் பாஸ்ட்ல, அதனால தான் வந்து பொதுவாக ஏன்னா பர்டிகுலர் இதுன்னு சொல்லணும்னா சண்டை வந்துட போகிறோம். அதனால் அதை சொல்லக்கூடாது. இல்லை, நாங்கள் லவ் மேரேஜ், அதுக்கு தான் நான் கேட்குறேன். Later that same evening. ஆக்சுவலாக வந்து அவங்க பண்ண தப்பை தான் திருத்திக்கணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா பாஸ்ட்டுக்கெலாம் போகணும்னு இல்லை, ப்ரெசென்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம இன்னும் எவ்வளோ என்ன சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃப்யூச்சர் இன்னும் நல்லாயிருக்கும், கரெக்டாக போயிடும். கையில் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்குதுனாக்கா நீங்கள் பாஸ்ட்டுக்கு போவீங்களா இல்லை ஃபியூச்சருக்கு போவீங்களா? பாஸ்ட் தான் ப்ரோ, கன்ஃபார்ம். ஏன் ப்ரோ? 1092 பழனி பாபான்னு சொல்லி ஒருத்தர் வந்து இது மர்டர் பண்ணியிருப்பாங்க. அது முடிஞ்சாலும் தடுக்கலாம், இல்லைனா பிடிச்சி நம்மளே போட்டுடலாம். அதுக்காக ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நிறைய சோஷியலைஸாக பேசியிருக்காரு. ஆனால் அது போக கொஞ்சம் வந்து இதாக வந்து அவர் வந்து இந்த மாதிரி மர்டர் பண்ணியிருப்பாங்க. அது முடிஞ்சால் நம்ம கையில் முடிஞ்சால் தடுக்கலாம். அதனால ப்ரோ. நீங்கள் பாஸ்ட்டுக்கு போவீங்களா இல்லை ஃபியூச்சருக்கு போவீங்களா? நம்ம போகணும். ஏன்னா பாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஃப்யூச்சர் வந்து நமக்கு இப்போ ஃப்யூச்சர் போய் நம்ம ஃபேவரட் திங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்யூச்சருக்கு. Okay, time travel, if I was to time travel, I'd travel to the future. I want to see how our life would be, how my kids would be, how our life would be basically, yes. ஃப்யூச்சர் தான் ப்ரோ. எதனால் ப்ரோ? போய் எப்படி இருக்குன்னு, எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லோரும் உயிராக இருப்பாங்க. அதையோடு தாண்டி என்ன மாதிரி இருக்குது, ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். போய் தெரிஞ்சுக்கலாம்ல நம்ம இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்காக போகும்போது நான் பாஸ்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நீ அடுத்த ஃப்யூச்சர் தான். ஃப்யூச்சரில் என்ன ஏதாச்சும் நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்கள்ல? இல்லை, வச்சுருப்பேன். குழந்தைகளோட ஜென்ரேஷன் க்ரோத் எப்படி இருக்குன்னு ஒரு பார்க்கலான்னு ஒரு ஆசையாக தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன்.
நான் ஃப்யூச்சருக்கு தான் போவேன். எனக்கு எதிர்காலத்தை நினச்சி நிறைய கனவு இருக்குது, அதனால் ஃப்யூச்சரை பற்றி தான் போவேன். பாஸ்ட்டு வந்து நடந்து போனது, அதை எனக்கு ஃப்யூச்சரை பற்றி தான் நினச்சிருக்கேன். நான் இருந்திருந்தா ஃப்யூச்சருக்கு தான் போவேன். ஏன்னா பாஸ்ட் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃப்யூச்சருக்கு நம்ம போய் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ட்ரீஸ்க்கு பண்ணலாம், நீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணலாம் ஃப்யூச்சருக்கெல்லாம். சேவிங்ஸ் தான். ஓகே, நிறையா செலவு பண்ணிட்டேன். ஸோ சேவிங்ஸ் நிறையா இது பண்ணிட்டு வருவேன். அப்புறம் வந்து இப்போ வந்து லேண்ட் வேல்யூ வந்து இப்போ நிறையா இதாக இருக்குது. ஓகே, பாஸ்ட்டில் போனீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு. அப்போ வந்து எங்கேனா கம்மியான ரேட்டில் இருக்க லேண்டு அதை வாங்கி போட்டுருப்பேன். இப்போ வந்து அதோட லேண்ட் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டில் அதிகமாக பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் லெவலில் ஸ்டேபிள் ஆகிடலாம். சரியா? பாஸ்ட்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ பாஸ்ட்டில் என்ன சொல்கிறேன்னு தெரியல. சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் யுவரான. கண்டிப்பாக பாஸ்ட்டு தான். ஒரு 10 years 9 yearsல எப்படி இருந்தோம் அந்த மாதிரி சைல்ட்ஹுட் டேஸில் போகணுன்னு தான் ஆசைப்படுவேன். அதே ஃபாஸ்ட் தான் இப்போ. ஏன்னா சில இது பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாலியானதெல்லாம் இப்போ இருக்கிற விட பழசல் நிறையா இருக்குது சின்ன வயசில். அதில் அங்கே போய் மறுபடியும் அதையே கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அதையே மறுபடியும் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. அதனால் பாசிட்டிவ் போகிறது. ஃப்யூச்சரை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது எதுவுமே. அதனால் என்னது லேடிஸ் மேட்ரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசனை கூட்டு ஐ வில் சூஸ் ஃப்யூச்சர் பிகாஸ் பாஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி கான். ஸோ அதை வந்து திருப்பி எடுக்க முடியாது. ஃப்யூச்சர் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம போகணும், இந்த மாதிரி தான் இந்த வேலை தான் நம்ம போகணுங்கிறது அந்த ஒரு கான்செப்ட் நமக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக நான் பாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் பாஸ்ட் ஆல்ரெடி நடந்தது. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் ஃப்யூச்சர் வந்துட்டு நான் இந்த மாதிரி போகணுங்கிறது நான் வந்துட்டு ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த வே பார்த்து தான் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவேன். Have a nice day. ஃப்யூச்சரில் என்ன தப்பெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலான்னு பார்ப்பேன். நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்ட். இப்போ எனக்கு தெரியும் எந்த தப்பெல்லாம் பண்ணனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. அதை போய் ஃப்யூச்சரில் போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்னு. ஹலோ, யாரா நீ? நான் தான்ப்பா உங்க புள்ள. புள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா என் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கடா. அட ப்ளே பாய் மௌனே. ஃப்யூச்சர்னா அது இப்போ இருக்கிறதுல என்ன டெவலப் பண்ணுமோ அதை போய் ஃப்யூச்சரில் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம்னு பண்ணுவோம். இப்போ அங்கே நீங்கள் ஃப்யூச்சருக்கு போகிறீங்க, போயிட்டு அங்கே மிஷின் ஒர்க் ஆகலை, திருப்பி அங்கேருந்து நீங்கள் ப்ரெசென்ட்டுக்கு வர முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இங்கே வரதுக்கு அது மிஷின் என்ன பண்ண முடியும்னு பார்க்க முடியும் தான். அதான் அதை ட்ரை பண்ணுவேன். சரி பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அகெயின் சேம், நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பாஸ்ட்டுக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்க. பிகாஸ் லைஃப்பில் நம்மளோட பெஸ்ட் டேஸ் அப்படின்னா ஸ்கூல் டேஸ் தான் சொல்லுவோம் எல்லோரும். பிகாஸ் நம்ம அந்த டைம்லலாம் எதுவுமே தெரியாது, லைஃபோட ப்ரெஷர் எதுவுமே தெரியாது, நம்மளோட ஸ்டடீஸ் ஒன்று நம்ம ஃபேமிலி உண்டு அப்படின்னு இருப்போம். நம்ம ஏஜ் ஆக மெச்சூர்ட் ஆக லைஃபோட ப்ராப்ளம்ஸு, ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ரொம்ப எடுத்துப்போம். ஸோ கண்டிப்பாக டைம் ட்ராவல் கிடச்சுன்னா நாங்கள் ஸ்கூல் டேஸுக்கு தான் போவோம். உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. இவர் எதுக்கு இங்கே வராரு? வரதான் நம்ம கிளாஸ் வாத்தியாரு. கிளாஸ் டீச்சரா? இப்போ வந்துட்டு காலேஜ் டேஸ்னால எல்லாருமே ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ அதனால ஸ்கூல் டேஸோட எல்லாமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மேம் கிட்ட திட்டு வாங்கினது, வெளியே நின்னது, அப்புறம் சாக்லேட்ஸ். பர்த்டேனா வந்துட்டு ஒரு பையனோ இல்லை பொண்ணோ கூட்டிகிட்டு ஒவ்வொரு கிளாஸுமோ போயிட்டு சாக்லேட்ஸ் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கெல்லாம் ஒன்று எப்படி பார்த்தோம்? இன்னொன்று ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இப்போ பர்த்டேனா வெளியவே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், எல்லோரும் நமக்குள்ளே வச்சிட்ருக்கோம். ஸோ அதெல்லாமே ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறோம்.
ஸோ பெஸ்ட் மூமெண்ட்னா அது ஒரு மிஷன் லைஃப் மாதிரி போச்சு. ஸ்கூல் விட்டு வந்து டியூஷனு அப்படியே ஸ்டடீஸு வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா ஃபேமிலியோட ட்ரிப் போகிறது, குவார்ட்டர்லி லீவ் ஹாலிடே, ஹாஃப் இயர்லி லீவ் ஹாலிடே அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபேமிலியோட ட்ரிப் போகிறது. இப்போல்லாம் வந்து ஸ்கூல் டேஸில் எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியே போகிறாங்க. பட் அந்த டைமில் எங்களோட பீரியடில் அப்படிலாம் வெளியே விட மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அதெல்லாமே பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான்.